உடையார் பாகம் 5 அத்தியாயம் 21. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஈசான சிவ பண்டிதரை மரியாதை நிமித்தம் போய் சந்தித்தார். நாளை காலையில் ராஜேந்திரர் கிளம்பலாம் என்று யார் குறித்து கொடுத்தது? பண்டிதர் கேட்டார். பிரம்மராயர்தான். உடனடியாக கிளம்ப வேண்டும் என்று ஏதேனும் சட்டமா? அப்படித்தான் அவரிடம் சொல்லப்பட்டது. உடனடியாக கிளம்ப வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டால் நாளை காலைதான் சரியான நேரம். நிதானமாக ஆற அமர கிளம்பலாம் என்றால் அது வேறு நாள். ஏன்? நாளைக்கு என்ன பிரச்சனை? நாளை காலை கிளம்புகிறவர் கடும் கோபத்திற்கும் பதட்டமான செயலுக்கும் ஆளாவார்கள். செவ்வாயின் ஆதிக்கம் மிகுந்த நாளாக இருக்கிறது. இந்த படையெடுப்பில் பலி அதிகம் கொடுக்கும்படியாக இருக்கும். யார்? சக்கரவர்த்தி கவலையுடன் கேட்டார். யார் கிளம்புகிறார்களோ அவர்கள். அதாவது ராஜேந்திரருடைய படை தவறாகவும் வேகமாகவும் முன்னேறி பலத்த தாக்குதலுக்கு உள்ளாகலாம். பின்னால் மறைந்திருந்து தாக்கவும் முயல்வார்கள். அப்படி ஒரு கிடுக்கி பிடியில் நிச்சயம் சிக்கிக்கொள்ளும். அதே நேரம் இந்த ஹோரையில் இந்த நாளில் கிளம்பினால் துர்கை அவன் தோளில் வந்து அமருவாள். வெற்றி நிச்சயம். சேதமில்லாத வெற்றிதானே வெற்றியாக கருதப்படும் பண்டிதரே. நிறைய சேதங்களோடு வெற்றி பெற்றால் அது வேதனைதானே. பெரிய சேதம் இருக்காது. எதிராளியின் உயிர் போவதுதான் வெற்றி. ஆனால் நீங்கள் கிளம்பும்போது சரியான ஹோரை பார்த்து கிளம்புங்கள். அதை நீங்கள் கணித்து தருகிறீர்களா? என் குழுவோடு பேசி நாளை விடியலில் ராஜேந்திரன் நகர்ந்த பிறகு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஈசான சிவபண்டிதர் எழுந்து நின்று சக்கரவர்த்திக்கு விடை கொடுத்தார். பிறகு ராஜராஜர் கருவூர் தேவரை போய் சந்தித்தார். இந்த சிறு தேர் மிக நன்றாக இருக்கிறது ராஜராஜா. அந்த மதுரை பையனின் கைவண்ணம் அல்லவா? நமது சாலைகளை செப்பனிட்டு நன்கு மண் பரப்பினால் இங்கே பயணம் மிக அற்புதமாக இருக்கும். போரிலிருந்து இந்த வண்டிகள் திரும்பி வந்துவிட்டால் சிறிய குதிரைகளாக வைத்துவிட்டால் பெண்டுகள் கூட ஊட்டிச் செல்லலாம். தேரிலிருந்து இறங்கியவாறு கருவூர் தேவர் ராஜராஜரை நோக்கி வந்து தழுவிக்கொண்டார். ராஜராஜர் அடிபணிய தலையில் கை வைத்து தோளை இறுக்கியபடியே நடந்து அரண்மனையின் படியேறினார். இரவெல்லாம் தூங்கவில்லையா? விடிய இன்னும் சற்று நேரம்தானே இருக்கிறது. இல்லை தேவரே, ராஜேந்திர சோழன் கிளம்பி போன பிறகு சற்று ஓய்வெடுக்கலாம் என்றிருக்கிறேன். அதுவரை இங்கே பணிகள் அதிகம் இருக்கின்றன. எனக்கு ஏதேனும் உத்தரவுகள் உண்டா ராஜராஜா? கருவூர் தேவர் பிரியத்தோடு கேட்டார். ராஜராஜர் கை கூப்பினார். யார் யாருக்கு உத்தரவு கொடுப்பது? மொத்த சோழ தேசத்தையும் நீங்கள் காவல் தெய்வமாக நின்று காக்க வேண்டும். சோழத்தை அந்த சிவன் காப்பான். காக்காமல் போனால் அவனுக்கு தானே நஷ்டம். இவ்வளவு பெரிய கோயில் எழுப்ப வேண்டுமென்றால் நீ வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இவ்வளவு பெரிய கோயில் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கும் பொழுதே இது முழுக்க கட்டி முடிக்கப்பட்டுவிடும் என்று தெரிந்துவிட்டால் உனக்கு வெற்றி என்பதும் நிச்சயமல்லவா? போரில் தோல்வியுற்ற எந்த மன்னனும் இவ்வளவு உயரமாக கட்டடம் எழுப்ப முடியாதே. குறிப்பாக தாமிர தகடு சார்த்தி பொன் வேய வேண்டுமென்று நினைக்கிறாய் என்றும் சொன்னார்கள். அது மிக அற்புதமான விஷயம் ராஜராஜா. உன்னுடைய கோயில் பணி பல கோயில்களை உருவாக்கும். சைவ சமயத்தை தழைக்க வைக்கும். நீ செய்வது அற்புதமான காரியம். அதற்காகவே இந்த போர் என்றால் தஞ்சையிலிருந்து உன்னுடைய ஊரை காவல் காக்கிறேன். சத்யாஸ்ரீயன் தந்திரம் மிக்கவன். எந்த மதத்திலும் சாராது எல்லோரையும் காலின் கீழே வைத்திருக்க ஆசைப்படுபவன். வெறும் அரசியல் பேச்சு அரசாங்க நடவடிக்கையும் ஆபாசமானவை. சேர தேசத்து அந்தணர்களுக்கு இடம் கொடுத்து உத்தம சோழர் போல அவனும் அழிய போகிறான். சேர தேசத்து அந்தணர்களோ முழுக்க முழுக்க விஷ அம்புகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். வலிவு என்பது இறந்து போய் வெறும் தந்திரமே யுத்தத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறது. இவையெல்லாம் மிக முக்கியமான காரணம். வடக்கே கல் விழுந்து கொண்டிருந்த இமயமலை கணவாய்கள் திறந்து அகலமாகி நிலத்தில் குலுக்கல்களால் பல்வேறு வழிகள் தோன்றி அந்த பாதைகளும் சீராகி யவனர்கள் உள்ளே வர தலைப்பட்டு விட்டார்கள். 5 நதிகள் பாயும் தேசத்தினூடே புகுந்து ஜனகர் ஆண்ட இடத்திற்கும் வந்து விட்டார்கள். காசியையும் கயாவையும் கைப்பற்ற போகிறார்கள். மெல்ல மெல்ல தெற்கே கன்னியாகுமரி வரை வரப்போகிறார்கள். மத மாற்றத்திலும் ஈடுபட போகிறார்கள். பரதகண்டத்தின் மேன்மை மெல்ல மெல்ல சரிந்து வருவதை நான் காண்கிறேன். வடக்கே உள்ள மன்னர்கள் பரஸ்பரம் செய்கின்ற துரோகத்தால் யவனர்கள் பாடு கொண்டாட்டமாகி வருகிறது. ஒற்றுமை இன்மையினால் பரதகண்டம் வலுவிழந்து வருகிறது. இது காலத்தின் சுழற்சி. உயர்ந்தது தாழும், தாழ்ந்தது உயரும், மறுபடியும் உயர்ந்தது தாழும், தாழ்ந்தது உயரும். சிவநெறி செல்வனே ராஜராஜா, சூரிய சந்திரர்கள் உள்ளவரை உன் புகழ் இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கும். திரும்ப திரும்ப உன் புகழை புலவர்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். தலைமுறை தலைமுறையாய் புதிய புதிய அறிஞர்கள் உன்னை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள். அரசருக்கு அரசன் நீ. உனக்காகவோ உன் மகனுக்காகவோ உன் மனைவி மக்களுக்காகவோ நீ போருக்கு போகவே இல்லை.
பெரிய நாகரிகத்துக்காக நீ போருக்கு போகிறாய். தென் திசை மேருவாக உன் கோயில் தகதகப்பதை நான் மனக்கண்ணுக்குள் பார்க்கிறேன் ராஜராஜா. வெற்றி உனதே, போய் வா. தஞ்சையின் நிசும்ப சூதனியின் கோயிலில் நீ வரும் வரை நான் அமர்ந்திருப்பேன். வல்லத்து கோட்டையில் வந்தியத்தேவரை அமர வைத்ததும் பெருந்தொச்சருக்கு தஞ்சாவூரின் அதிகாரத்தை கொடுத்ததும் அற்புதம். விமலாதித்தனை நீ வைத்துக் கொள்வதும் மிக புத்திசாலித்தனமான விஷயம். அதனால் கீழே சாளுக்கியம் மிகவும் நன்றியோடு உன்னை நினைத்து கொண்டிருக்கும். பிரம்மராயரை ஏன் அதிகம் வருத்த வேண்டும்? மற்றபடிக்கு பெரும் இழப்புகள் எதுவும் இருக்காது. வலது பக்கம் விமலாதித்தனை வைத்து கொண்டதை போல இடது பக்கம் ராஜேந்திரனையும் வைத்துக்கொண்டு அவன் மீதும் ஒரு கண் வைத்து கொண்டிரு. அத்துமீறாமல் இருக்கட்டும். அத்துமீறுவான், அடிபடுவான் என்று ஈசான சிவபண்டிதர் சொல்கிறார். அவர் கிடக்கிறார். சிவனுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. ஈசான சிவபண்டிதரை எண்ணாயிரத்துக்கு அனுப்பிவிடு. இல்லையெனில் இங்குள்ள அந்தணர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அது சரியா இது சரியா என்று அரசாங்க நடைமுறைகளை பற்றியெல்லாம் விசாரித்து கொண்டிருப்பார்கள். உனக்கு அனுப்புவதில் சிரமம் இருந்தால் சொல். நான் அவரை எப்படி கிளப்புவது என்று தெரியும். நான் கிளப்பி விடுகிறேன். நான் அடிக்கடி போய் பெருந்தச்சரையும் பார்த்து கொள்கிறேன். கவலைப்பட வேண்டாம். நிசும்ப சூதனி கோயிலுக்கு போய் உன்னுடைய வெற்றிக்காக மௌனமாக இருந்து பிரார்த்திப்பேன் ராஜராஜா. என் வருகையை எவருக்கும் சொல்ல வேண்டாம். வாழ்க ராஜராஜர், வாழ்க ராஜேந்திரர், வாழ்க சோழ தேசம், வாழ்க சைவ சமயம். கருவூர் தேவர் உரத்த குரலில் கூறிவிட்டு அரண்மனையை விட்டு இறங்கி தன்னந்தனி ஆளாக இருளில் மறைந்தார். பெருத்த சிகையும் கலைந்த தாடியும் கசங்கிய உடையும் தனி ஆளாக அவர் கைவீசி அரண்மனையை விட்டு வெளியேறுவதும் வாயிற்காவலர்கள் அவர் பின்னால் ஓடுவதும் நிழல் போல தெரிந்தன. அங்கேயே வாயிற்படியிலேயே அரசர் உட்கார அவருக்கு அருகே பஞ்சவன் மாதேவி வந்து அமர்ந்து கொண்டாள். என்ன தேவி, அந்த புறத்துக்குள் புகைகிறதா? ஆமாம். நீ என்னுடன் வருவதாலா? ஆமாம். அதட்டி அடக்க வேண்டுமா? வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். ஆதரவாக பேசுங்கள். உங்களை நம்பித்தான் போகிறேன் என்று சொல்லுங்கள். குதூகலமாகி விடுவார்கள். வல்லவரையர் வந்தியத்தேவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள். தஞ்சை அரண்மனை பொறுப்பு பட்டமகிஷி உலகமகாதேவிக்கு என்று சொல்லிவிடுங்கள். அது போதும். இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்வதற்கே அவருக்கு பொழுது சரியாக இருக்கும். சரி, சொல்லிவிடுகிறேன். என்னுடன் வருவதில் உனக்கு விருப்பம்தானே? கடவுளே, நான் சுமையாக இருப்பேனோ என்றுதான் பயமாக இருக்கிறது. எந்த விதத்தில்? உங்களோடு உங்கள் வேகத்துக்கு என்னால் குதிரையில் பயணிக்க முடியுமோ? இது ஒன்றும் பெரிய வேகமில்லை. நிதானமாகத்தான் போகிறோம். சீரான வேகத்தில் தான் போகிறோம். இரவு நேரங்களில் ஓய்வெடுத்து கொண்டு போவோம். துங்கபத்ரா நதிக்கரையை அடைந்த பிறகு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கையில்தான் நம் வெற்றி இருக்கிறது. என்னுடன் வா. உலகம் மிக பெரியது பஞ்சவன் மாதேவி. அதை உனக்கு காட்டுகிறேன். விதவிதமான வாழ்க்கைகள். ஆனால் கணவன் மனைவி குழந்தை தாய் தந்தை தாத்தா பாட்டி என்ற ஒரே விதமான பாச பிணைப்பில் தான் இருக்கிறார்கள். உடல் வேறு, முகம் வேறு, உடை வேறு. ஆனால் உணர்வுகள் ஒன்றுதான். பேரனை தோளில் போட்டுக்கொண்டு நடக்கின்ற கிழவனையும், மனைவியை கட்டிக்கொண்டு கொஞ்சுகின்ற கணவனையும், மகளை அணைத்தபடி வரும் தாயையும் எங்கும் பார்க்கலாம். அப்படியானால் உலகம் ஒரே விதம்தானே? எந்த மொழி பேசினாலும் அடிப்படை விஷயங்கள் ஒன்றுதானே என்று தெளிவாகும். இன்னும் 2 நாட்களில் புறப்பட சித்தமாகிவிடு. உனக்கென்று நல்ல குதிரையை தேர்ந்தெடுத்து அதனோடு 2 நாட்கள் நன்றாக பழகு. நாளை காலை ராஜேந்திரர் நகர்ந்ததும் அரண்மனை முழுவதும் உலக மகாதேவியினுடைய ஆளுமைக்கு வருகிறது என்று அறிவித்து விடுகிறேன். சரியா? எல்லாம் சரி. சற்று நேரமாவது உறங்குங்களேன். உறக்கமா? இனியா? இனி உறக்கம் என்பது வெற்றி பெற்று தஞ்சைக்கு வந்த பிறகுதான். வந்தாலும் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும் என்று தோன்றுகிறது. கோயில் கட்டும் பணியில் முழுவதுமாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் 6-7 வருடங்களுக்கு தூக்கம் இருக்காது பஞ்சவன் மாதேவி. அதற்கு மேல் உயிரோடு இருப்பேனோ? ஒருவேளை தூங்காமலேயே நான் இறந்து விடுவேனோ என்று நினைக்கிறேன். போதும். போருக்கு போகும்போது இதென்ன அச்சான்யமான பேச்சு? 6-7 வருடத்துக்கு பிறகு இறந்து விடுவேன் என்று சொல்வது கூட தவறா? அச்சான்யமா? உங்களுக்கு மரணமே கிடையாது. ஆஹா, சந்தோஷம். உலகில் இருந்தபடியே அணுவணுவாக அவஸ்தைப்பட்டு கொண்டிரு என்று ஆசீர்வதிக்கிறாயா? மரணத்தை விடுதலை என்று சொல்கிறீர்களா? இல்லை. பிறகு? மனம் விடுபட்டு போவதுதான் விடுதலை. மனம் விடுபட்டு போவது என்றால்? இப்போதைக்கு வேண்டாம், பிறகு பேசுவோம். இதற்கு பேசுவதற்கு ஒரு நேரம் கிடைக்கும். இப்போது நீங்கள் உறங்கியே ஆக வேண்டும். எழுந்திருங்கள். அவர் தோளை பிடித்து அவரை அணைத்து அரண்மனைக்குள் இழுத்து போனால் கட்டிலில் தள்ளி நெஞ்சு தடவி உடம்பு வருடி தூக்க வைத்தாள். தந்தி சக்தி விடங்கியும் வானதியும் சற்று பொறுமினார்கள்.
அக்கா, நம்மால் மேலை சாளுக்கியத்திற்கு குதிரையிலெல்லாம் போக முடியாதா? வானதி கேட்டாள். தந்தி சக்தி விடங்கி தலையசைத்தாள். என்னால் முடியாது, உன்னால் முடியும் என்றும் எனக்கு தோன்றவில்லையடி. பஞ்சவன் மாதேவியாரால் மட்டும் எப்படி முடிகிறது அக்கா? அங்கே பார், இந்த நடுநிசியில் அந்த குதிரை லாயத்தில் குதிரையை தேடிக்கொண்டிருக்கிறாள். பட்ட மகிழ்ச்சி சுட்டி காட்டினாள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு குதிரையை வெளியே கொண்டு வந்து குதிரை சேவகன் கொடுத்தான். சட்டென்று தாவி ஏறினாள் பஞ்சவன் மாதேவி. அரண்மனைக்குள்ளே இருக்கின்ற மண் பகுதியில் அந்த குதிரை அதிகம் சத்தமிடாமல் குதித்து தாவி ஓடியது. முகத்தை திருப்பி பஞ்சவன் மாதேவியை வாசனை பிடித்தது. பஞ்சவன் மாதேவி நெருங்கி மார்போடு குதிரையின் கழுத்தை அணைத்து கொண்டு அதை தடவி கொடுத்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.